இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். என்ன மாமா அப்படி பார்த்துட்டு இருக்க? நான் நம்ம பையனை பார்க்க வந்தேன். அங்கே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சா, இவன் ஞாபகமாகவா இருந்துச்சு. அதான் இவனை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். குழந்தை அழுகிற சவுண்டு கேட்டுச்சு. இவன் தான் அழுகிறான்னு பார்த்தா தூங்கிட்டு இருக்கான். வேற எங்கேயோ கேட்டிருக்கும் போல. என்ன, நீ இவனை பார்க்க தானே வந்த? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏதாவது சொல்லணுமா? என்ன சொல்லணும்? எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஒன்றும் இல்லை, குழந்தைக்கு ஐவி கொடுக்கணும், அதான் வந்தேன். பரவாயில்ல டாக்டர், இருக்கட்டும், நீங்கள் கொடுங்க. அப்புறம் சந்தியா, உங்களோட ரிப்போர்ட் வந்துருச்சு. நான் கொண்டு போய் சீஃப் டாக்டர்கிட்ட கொடுக்குறேன். அவங்க பார்த்துட்டு என்ன எதுன்னு சொல்லுவாங்க. சரிங்க டாக்டர். ரொம்ப நேரம் இங்களுக்குள்ளே நின்று பேசாதீங்க, குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும், டாக்டர் சொல்லியிருக்காங்க. இல்லை டாக்டர், இப்போ போயிடுவோம். சரி, ஓகே. நர்ஸ் வருவாங்க, அவங்க ஐவி போட்டு போயிடுவாங்க. ஓகேவா? ஓகே டாக்டர். என்னடா எதையும் முழுங்கிட்டே இருக்க, எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? என்ன? ஏதோ சொல்ல வரேன்னு புரியுது, ஆனா என்னன்னு தெரியல. அதை நீ வாய் திறந்து சொன்னாதான் என்ன? ஒன்றும் இல்லை, இந்த டைம்ல இதை எப்படி நீ அக்செப்ட் பண்ணிக்க போறேன்னு தெரியல, ஆனால் சொல்லி தான் ஆகணும். நான் என்ன பண்ண போறேன்? என்ன? ஒன்றும் இல்லை சந்தியா, ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி சிங்கப்பூருக்கு போறேன்னு பேசியிருந்தேன்ல. ஆமா, அதான் கேன்சல் ஆயிடுச்சே. அதுக்கப்புறம் என் கூட தானே இருக்க. அப்போ கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ கிளம்பணும். என்னது? புரியல. அதான் இப்போதான் எம்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணாரு. இப்போ டெண்டர் விஷயமா இன்னைக்கு நைட்டே கிளம்பணுமா. போயிட்டு வர்றதுக்கு 1 மந்த் ஆயிடும். சரண், என்ன பேசுற சரண் நீ? இப்போதான் நமக்கு குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை நார்மலா பிறந்திருந்தா கூட பரவாயில்ல, இன்குபேட்டர்ல வச்சிருக்கோம். எப்படி சரண்? இங்க பாரு, இது எல்லாமே எனக்கு புரியுது, ஆனா இது என் கணவன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதையும் தாண்டி அவர் சைட்ல இருந்து அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லை. இப்போ நான் தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பா இதை இக்னோர் பண்ணவே முடியாது. ஒரு வாரம் கழிச்சு போக முடியாதா? குழந்தைய என் கையில வாங்கினதுக்கு அப்புறம் அது போலாம்ல? இல்ல சந்தியா, நான் அவர்கிட்ட எவ்வளவோ பேசினேன், ஆனா இன்னைக்கு நைட்டு கிளம்புனாதான் சீக்கிரமா ஒர்க் முடிச்சுட்டு வர முடியும்னு சொன்னாரு. 1 மந்த் எப்படிடா? ப்ளீஸ் இங்க பாரு, இப்போ நமக்கு குழந்தை 3 மந்த்துக்கு அப்புறம் பிறந்திருந்தா நீ எப்படி என்ன தனியா பிரிஞ்சிருந்திருப்பியோ, அதே மாதிரி தான் இப்போவும் நான் இருக்க சொல்றேன். என்ன குழந்தை முன்னாடி பிறந்துருச்சு, என்ன ஒரு 1 மந்த் இப்படின்றதுக்குள்ள போயிடும். இதை முடிச்சு வச்சுட்டு வந்தா நம்ம எங்கேயோ போயிடலாம். நோ சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. உடனே என்னால முடியாது. ஏய், உன்னை இங்க பாத்துக்கிறதுக்கு தான் இத்தனை பேர் இருக்காங்கல்லடி. அம்மா அப்பா அத்தை இத்தனை பேரும் உன் கூட இருக்கும்போது நான் இருந்தானே இல்லைன்னா என்ன? சரண், இடியட் மாதிரி பேசாத சரண். இத்தனை பேர் என் கூட இருந்தாங்கன்னா நீ எனக்கு இருக்கிற மாதிரி இருக்குமா? இப்போ போயிதா நீ நானும் எதுக்கு சண்டை போடுறோன்னு? உன்னை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்னமோ பண்ணு. ஏய் சந்தியா, கடவுளே, இவளை எப்படி நான் கன்வின்ஸ் பண்றது? டே குட்டி பையா, உன் அப்பனோட நிலைமையை பாத்தியா? இப்படி ஒரு அம்மா வச்சிருக்க வரைக்கும் அப்பனால நிம்மதியாவே இருக்க முடியாதுடா. இது எல்லாத்துக்கும் நீ தாண்டா பதில் சொல்லணும். என்ன பாடுபடுத்துறா பத்தியா? இப்படிதான்டா நீ ஒவ்வொன்றையும் பண்ணிட்டு இருந்தா, இனி அடுத்து நீயும் மாட்டிக்கிட்ட. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர், உங்களுக்கு எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் என்னையும் பயப்பட வச்சிட்டீங்கல்ல. ஐயோ, வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க, நான் எதுவும் சொல்லல. உங்க வைஃப் தான் எதுவும் சொல்லாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் நான் எதுவும் பேசாம சும்மா உள்ள அனுப்பி வச்சேன். தேங்க்ஸ் டாக்டர். நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதை என் வாயிலே சொல்ல வச்சதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல பரவாயில்ல. என்ன இம்ப்ரெஸ் ஆனாரா? அதெல்லாம் ஹைப் ஏற்றி விட்டுருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். சரி சரி, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அந்த குழந்தை பெற்ற அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்காங்க, நீங்களும் வேணா போங்க. ஓகே டாக்டர், நாங்கள் பார்த்துக்குறோம். அப்புறம் இதான் சாக்குன்னு சொல்லி குதிச்சிட்டு இருக்காதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி ஓகே, எனக்கு வேற ஒரு ஓட்டி இருக்கு, நான் வந்துடுறேன். சரிங்க டாக்டர். என்னவா சிரிப்பு? ஒன்றும் இல்லை, நான் எதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டேன் சரிப்பட்டு வர மாட்டேன்னு பேசினேன்ல, இப்போ எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வந்துட்டேன்ல. சரிதான், நான் சரிப்பட்டு வர மாட்டீங்க. ஏய், இப்பெல்லாம் அவமானப்படுத்தக்கூடாது, நான் தான் அப்பா ஆயிட்டேன்ல. ஆமா, இப்பெல்லாம் அவமானப்படுத்த ஒரு மாதிரி இருக்குல்ல. ஓ
ஒரு மாதிரி இருக்கா. அப்புறம் சரி சரி வா, இந்த சந்தோஷமான விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம். பழமா ஆ என்னடா என்ன அம்மாவை அப்படி பாக்குறீங்க? என்னடா இவ்வளவு நேரம் அங்க படுக்க வச்சிருந்தாங்களே, இப்போ அம்மா கிட்ட தூக்கிட்டு வந்துட்டாங்களேன்னு பாக்குறீங்களா? நீதான் ரொம்ப அழுதுட்டே இருக்கே சேட்டை பிடிச்ச பையா, அதான் அம்மா பால் கொடுக்க தூக்கிட்டு வந்தேன். என்ன அம்மாவை பாக்குறீங்களா? என்னடா உங்க அப்பன மாதிரியே முழிக்கிற? அப்பன் இப்படிதான், ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோ அப்படி முழிப்பான். என் தங்கம். சந்தியா, அதான் மாமா அம்மா வாங்க எல்லாரும். டாக்டர் எங்க? டாக்டர் இப்பதான் குழந்தைய கொடுத்துட்டு வேற பேஷண்ட் பார்க்க போறேன்னு போயிட்டாங்க. வாங்க. சரி ஓகே, எங்களால் இன்குபேட்டருக்குலாம் நல்லா பார்க்க முடியல சார், இப்போதான் வெளியே எடுத்து கொடுத்ததா சொன்னாங்க, அதுக்கு தான் பார்த்துட்டு போனான்னு வந்தோம். ஐயோ நர்ஸ் வெளியே ஒன்று நிற்க வச்சிருந்தாங்களே, அவங்க பார்த்தாங்கன்னா சொல்லிடுவாங்க. என்னம்மா பண்றது, பேர பிள்ளைய பாக்குறதுக்கு திருட்டுத்தனமா பார்க்க வேண்டியதா தான் இருக்கு. சரி மாமா வாங்க, வந்து பாருங்க உங்க பேர பிள்ளைய. என்ன பாக்குறீங்க? என்ன அப்படியே உங்க அப்பனை பார்த்த மாதிரியே இருக்கியடா. ஆமா ஆமா, அப்படியே சரண் மாதிரியே இருக்கான், எந்த ஒரு இதுவுமே இல்ல. பார்வை கூட பாரு, ஞாபகம் இருக்கா உனக்கு? பிறந்தவன் இப்படித்தானே பார்த்தான். அப்பா மாதிரி தானே இருக்கணும், எப்படி பாக்குறான் பாருங்களேன். என்னடா தாத்தா பாட்டி வந்திருக்காங்களா? என்ன செல்ல குட்டி. பால் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டே அத்தை, இல்லைன்னா சும்மா இருப்பானா? அழுதுட்டேல இருப்பான், என்னமோ தெரியல பார்த்துட்டே இருக்கான். சரி சரி, நம்ம மாதவனை தான் நர்ஸ் கிட்ட பேச்சு கொடுக்க சொல்லியிருக்கேன். எல்லாரும் வந்து குழந்தைய பார்த்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் இன்குபேட்டர்ல கொண்டு போய் வைக்க சொல்லிடு. என்ன? சரிங்க அத்தை. சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். சரிங்க மாமா. என்னம்மா என்னம்மா இவ்வளவு தூரம் வந்துட்டு உன் பேர பிள்ளை பார்க்காம போற? அதான் நிறைய பேர் நின்று பார்த்தா ஏதாவது சொல்றாங்கல்ல, சும்மா பார்த்துட்டு போகலாம். மா என்னம்மா நீ என்ன பெத்தவ நீ? நான் பெத்த குழந்தை நீ பார்க்க கூடாதா? அத்தை மாமாவே பார்த்துட்டு போனதுக்கப்புறம் உனக்கு என்ன? ஏமா அப்படி இல்லை சந்தியா, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஒரு தப்பு பண்ணி உனக்கு இப்படி ஒரு நிலைமையாச்சுல, அம்மாக்கு அது ஒரு மாதிரி. மா லூசு மாதிரி பேசாத, வா வந்து பாரு உன் பேர பிள்ளைய. என்ன பங்கு பாக்குறீங்க? பாட்டி பாக்குறீங்களா? என்ன செல்லம் எல்லாத்தையும் குறுக்குறுன்னு பாக்குற? இதான் உன் பாட்டி. என்னம்மா என்ன நல்ல வேடிக்கை பாருங்கடா, வேடிக்கை தான். சரிம்மா எல்லாருமே பார்க்கணும்ல, சரி நான் போறேன். சரிம்மா. மிருதுலாவை காணா, அவங்க யாருமே காணா, எல்லாரும் வெளியே வெயிட் பண்றாங்க, வருவாங்க. என்னடி ஒரு மாதிரி சிரிக்கிற? என்ன நீங்க 2 பேர் குழந்தைய பார்க்க போலியா? மகேஷ் மதுல போயிட்டாங்க. குழந்தைய பார்க்க போனீங்களா? அத்தை குழந்தை இன்குபேட்டர்ல இருக்கு, அதுக்கு ஆப்போசிட் ரூம் தானே, இங்கே போய் பார்த்துட்டு வந்தீங்க. மருமகளே, சந்தியா கிட்ட குழந்தைக்கு ஃபீட் பண்ண குழந்தைய கொடுத்தாங்க, அதனால அந்த கேப்ல போய் ஒவ்வொருத்தரா பார்த்துட்டு வந்துட்டோம். அப்பா சரியான ஆளுதாப்பா நீங்க. டேய், இன்குபேட்டர்ல ஒழுங்காவே பார்க்க முடியலடா, அதான்டா போய் பார்த்துட்டு வந்தோம். நீங்களே போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஒரு நர்ஸ் கூட இல்லையா மாமா? எப்படி போய் தைரியமா பார்த்துட்டு வந்தீங்க? இப்ப நாசாமா நமக்கு இது நாசு கிட்ட மாதவன் பேசிட்டு இருக்கான், அவன் பேசிட்டு இருக்க வரைக்கும் நம்ம ஃப்ரீ தான், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல, டாக்டர் வர வரைக்கும் பார்க்கலாம். பா சரியான ஆளுதாப்பா நீங்க. டேய் இது என்னடா சரியான ஆளு? சரி நீங்க 2 பேருக்கு இப்படி நிக்கிறீங்க? சொல்லிடலாமா? எல்லாரும் இருக்கணும்னு நினைச்சோமே. எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காங்க, எல்லார்ட்டையும் சொல்லலாம். ஆனா இவங்க 3 பேர்ட்டே சொன்னா இவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. அட உங்களதான் என்ன? அது ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம்டா. அப்படியா? என்ன விஷயம்? என்னடி விஷயம் மாப்ள? என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தான். டேய் தம்பி, அப்பா கிட்ட ஏதாவது மறைச்ச கொண்டுருவேன். என்னடா அப்ப நீங்க சொல்லி கொடுத்ததோட விளைவுதாப்பா இது. என்னது நான் சொல்லி கொடுத்ததோட விளைவா? ஏய் இந்தாமா, எதுக்கு என்ன முறைக்கிற? என்ன சொல்லி கொடுத்தீங்க? ஏதோ விளைவு கிளவுங்கிறான். கொஞ்ச நாளாவே ஆள் ஒரு மாதிரி தான். என்ன நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்? அவன் ஏதோ பேசுறான். நீயாச்சும் உன் பிள்ளையாச்சும் எனக்கு தெரியாதுடி. டேய் குழப்பாதடா. அனிதா என்ன? மா இந்நேரம் அப்பாவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைச்சோமா. அதுமா ஐயோ ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்காதீங்க, என்ன விஷயம்? நீங்க நீங்க தாத்தா தாத்தா பாட்டி பாட்டியாக போறீங்க. ஏன் அனி என்ன சொல்ற? அனிதா நிஜமாவா? டே மகனே, இப்பதான்டா புரியுது அப்பாவுக்கு. அப்படியா? என்ன புரியுது? உடனே திரும்பாத, அங்க பாருமா எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்காங்க. அங்க பாருமா முதல்ல. உங்களை அப்புறமா வச்சுக்கிறேன். நீதான் நீ வச்சுக்கணும், வேற யாரும் வச்சுக்குவா? உசும்புதான். ஏய் அனிதா நிஜமாவே வா, அம்மா உன்னை நினைச்சு தாண்டி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஐயோ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா மாப்ள? ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. என்ன எனக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க? காரணம் நீங்க தானே, அப்ப உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அத்த பரவாயில்ல, தேங்க்ஸ் எல்லாம் வேணாம், இது என் கடமை.
அமைதியா இருங்க. அடியே என்ன மொத்தமா எல்லாரும் சேர்ந்து சர்ப்ரைஸ் பண்றீங்களாடி? என்னமோ ஒரே சந்தோஷமா தான் இருக்கு. இதே மாதிரி சந்தோஷமா இருந்த போதும். எங்க ஹரி காணா? இங்க இருந்த அந்த கலவரத்துல எதுவுமே சொல்ல முடியல, அதனால கால் பண்ணி சொல்லிட்டோம். அவ ஹஸ்பண்டை கூப்பிட்டுட்டு வரேன்னு சொன்னான். சரி சரி சரி, எப்ப கன்ஃபார்ம் ஆச்சு? இப்பதாம்மா. சரிம்மா, பார்த்து பத்திரமா இருக்கணும், சரியா? சரி போய் முத குழந்தைய பார்த்துட்டு வாங்க. சரிம்மா. சரி வாங்க சம்மந்தி, நம்ம போய் கேண்டீன் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடலாம். போலாம். வரீங்களா எப்படி? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன். நீ போ. அது என்ன வேலைன்னு எனக்கு தெரியும். இப்ப வரலன்னு வையே. இது வேற வேலைடி, நீ போடி, நான் வரேன். நீங்க வாங்க சம்மதி, நம்ம போலாம். வாழ்த்துக்கள்மா. டேய் மகனே, வாழ்த்துக்கள். அப்பா தேங்க்ஸ் பா. என்னடா தேங்க்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. சரி மருமகளே, மேலும் மேலும் மெருகூட்டுற மாதிரி ஒவ்வொரு சந்தோஷமான விஷயத்தையும் சொல்றீங்க. இதே மாதிரி எல்லாமே இனிமே நமக்கு நல்லதாவே நடக்கும். என்ன? சரிங்க மாமா. சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. போயிட்டு வந்துடுறேன். அனி மெதுவா ஓ, மெதுவா. அப்புறம் பவனே, அப்பா என்னப்பா கலாய்க்கிறீங்க? அப்பா மாதிரி இருங்கப்பா. அப்பா மாதிரி. சரிடா. பரவாயில்லையே, சீக்கிரமாவே ரிசல்ட் கிடைச்சிருச்சு. அப்ப போங்கப்பா, வெக்கமா இருக்குப்பா. அப்பா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலப்பா இவ்வளவு சீக்கிரமா கிடைக்கனால கிடைச்சிருச்சுப்பா. அப்பா ஒரே ஜாலியா இருக்குப்பா. நானும் அப்பா ஆயிட்டப்பா. அப்பா அப்பான்னு சொல்றதுக்கு ஒரே பெருமையா இருக்குமே. ஐயோ ஆமாப்பா, ரொம்ப பெருமையா இருக்கு. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது கூட தெரியலப்பா. சரிப்பா, அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன? சரி, இத அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. விஜய் ஃபோன் பண்ணானா? அப்பதான் ஃபோன் பண்ணி சரணுக்கு குழந்தை பிறந்ததை சொன்னோம்ப்பா. நாளைக்கு நைட்டு வந்துருவேன்னு சொன்னாங்க. அப்படியா? சரிப்பா, சரி பாத்துக்கலாம். சரிப்பா வா, நம்மளே கேண்டீன் போய் டீ குடிச்சிட்டு வந்துடலாம். இல்லப்பா, எனக்கு வயிறே நடந்துருச்சுப்பா. எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா. டேய் அப்படிதான்டா இருக்கும், அப்பெல்லாம் பேசக்கூடாது. அப்பா இருக்கேன்ல, வா. இன்னும் அப்பா உனக்கு நிறைய லெசன் எடுக்க வேண்டியது இருக்குப்பா. அம்மா அப்பா, நீங்க அம்மாட்ட விளக்கமா தட்டி வாங்கிடாதீங்கப்பா. அது என்னமோ உண்மைதான். பரவாயில்ல, பிள்ளைங்களுக்காக வாங்குறது தப்பு இல்ல. வா போலாம். ஆனா உன் அப்பாவுக்கு வர வர கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே இல்லை. இப்போதான் நீ வெளியே வந்திருக்க, அது கூட பொறுப்படுத்தாம இப்போ உன்னையும் என்னையும் விட்டுட்டு அவன் சிங்கப்பூர் போகணுமா? நீ நல்லா இருந்தா கூட பரவாயில்லடா. உன்னையும் இப்படி ஒரு சூழ்நிலையை ஹாஸ்பிட்டலில் வச்சு அம்மா பார்க்குறேன். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் அம்மா விட்டுட்டு உன் அப்பா போகலாமா? அம்மாவுக்கு எவ்வளோ பெயினாக இருக்கும். இதெல்லாம் ஏன் உன் அப்பாவுக்கு புரிய மாட்டேங்குது? சந்தியா, என்ன என்ன நீ? நான் அப்பத உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு நீ எந்த பதிலுமே சொல்லாம போயிட்ட. நான் எப்படி நினைக்கிறது? எப்படி நினைக்கிறதுனா, உனக்கு போகிறது தானே இஷ்டம், தாராளமாக போ. இங்க பாரு, நீ இப்படிலாம் நடந்துக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? என்ன இப்படிலாம் நடந்துக்கிட்டா என்ன பண்ணுறது? ஹோ, அப்போ நான் அப்படிலாம் நடந்துக்க கூடாது. நான் பண்ணுறதெல்லாம் தப்பு, நீ பண்ணுறது மட்டும் சரி. கரெக்டா? மகேஷ் மிருதுலா. ஹாய் அண்ணி. சந்தியா, மிருதுலா வா. ஆசையை கேட்டில, வந்து பாரு உன் பிள்ளைய. அது எப்படி மறக்க முடியும்? அது எப்படி பெறுதுடா? நேரத்துக்கு ஏத்தாப்புல உன்னை மாத்திக்குவியா? அவன் என்ன சொல்லி உள்ள கூப்பிட்டான்? நீ என்னடி பேசிட்டு இருக்க? நீ என்ன பார்க்கவே இல்லை, இப்பதான் பாக்குறிய போத தடவை. நான் தான் அப்பதே சொன்னேன்ல. சரி சரணு. அண்ணி. சொல்லுங்க மகேஷ். ஒன்னும் இல்ல அண்ணி, சரண் சிங்கப்பூர் போகணும்னு சொல்லியிருந்தான். நீங்க அதுக்கு எதுவுமே பேசலையா? என்ன பேச சொல்றீங்க மகேஷ்? அது அவரோட விருப்பம், அவர் எடுத்த டிசிஷன். போக சொல்லுங்க, நான் என்ன சொல்றேன்? இப்படியே தாண்டா பேசுறா. நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், பைத்தியம் மாதிரி பேசாதடி. அவர்தான் வேறே எடுத்த டிசிஷன் தானே. இப்பதான் நல்லபடி குழந்தை பிறந்துருச்சு. அப்புறம் என்ன? குழந்தை பிறந்துருச்சு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா எப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இவன் என்னை விட்டு போகணும்னு சொல்றானே உங்க யாருக்காவது புரியுதா? அண்ணி ப்ளீஸ், இப்படி நீங்க பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரிதான் எதுவும் ஆகாது. என்ன, நம்ம இத்தனை பேர் இருக்கோம்ல, குழந்தையும் உங்களையும் பார்த்துக்க மாட்டோமா? அவன் கண்டிப்பா போகணும்னு அவன் எம்டி ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு. அவன் அக்ரிமெண்ட்ல சைனும் பண்ணியிருக்கான். அதை கேன்சல் பண்ண முடியாது. உங்களை பார்த்துக்கிறதுக்கு நம்ம மொத்த ஃபேமிலி இருக்கு. கூட இவ இருக்காளே, இவ ஒருத்தையே போதும் உங்களை பார்த்துக்கிறதுக்கு. அதுக்கு மேல வேற என்ன? நீங்க சந்தோஷமா அனுப்பி வச்சாதான் அவனால போக முடியும். ஏய், ரொம்ப பண்ணாதடி. என்ன, என்கிட்ட பேசி எதுவும் சரிப்படாதுன்னு உன் வெப்பன்ஸ் மூலமா வரியா? இங்க பாரு, நான் ஒன்றும் உங்ககிட்ட
இப்படிதான் பேசி இப்படிதான் கேட்டு உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. என்ன தேவையில்லாத சண்டை வேணும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன போயிட்டு ஒரு 1 month தானே, நான் திரும்பி வந்துடுவேன். ப்ளீஸ், நீ மன சந்தோஷத்தோட என்னை அனுப்பி வச்சாதான் நான் போயிட்டு நிம்மதியா இருக்க முடியுங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நான் சொல்லிதான் நீ கேட்கல. சரி, இவங்கெல்லாம் சொன்னா கண்டிப்பா கேட்பேன்ற அந்த ஒரு எண்ணத்துல தான். ப்ளீஸ் டி. 1 month தானே, போனது வந்துடும்ல. 1 month தான், போனது வந்துடுவேன். சரி, ஓகே. எப்பாடியோ அண்ணி, இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்னை போட்டு உரிச்சு எடுத்துட்டான். சந்தோஷமாடா? இத நானே வாங்கிருப்பேன் தம்பி. நான் எதுக்கு உன்னை கூப்பிட்டேன்னா, டே ஆலாவலி, பாத்தியா உன் வேலை முடிஞ்சது நீ எப்படி கழட்டி விடுற? நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா. நான் எந்த இடத்துல என்ன அண்ணன்னு சொன்னதே இல்லையடா. பாத்தீங்களா நீ எப்படிப்பட்ட ஆளா இருக்கானே. சரியான வெசால என் கூட பிறந்ததா இருக்கு. என்ன செய்ய? சரி அண்ணி, குழந்தைய இன்குபேட்டர்ல தானே வச்சிருந்தாங்க, நீங்க வச்சிருக்கீங்க? குழந்தைக்கு பசிக்காதா? குழந்தைக்கு ஃபீட் பண்ண மாட்டாங்களா? ஓ, அக்கறை. ஆஹா, ட்ரைனிங் அண்ணி, ட்ரைனிங் பாத்துக்கங்க. ஆமா. எனக்கு அம்மா ஸ்தானத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவளுக்கு அம்மா ஸ்தானத்தை கொடுத்த ஆளுல, அப்போ எல்லாமே இருக்கதா செய்யும். என்ன நீ சொல்றீங்க? அது என்னமோ உண்மைதான். நான் இவனுக்கு 2வது அம்மா. ஆனா முதல் அம்மா நிக்கிறாங்களே உங்க பொண்டாட்டி, அந்த மேடம் தான். சந்தியா, ஞாபகம் வச்சிருக்கியா? நான் இப்படி மறப்பேன். என்னங்க நீ பிளாஷ்பேக்கா? ஆமாடா, 2 பேரும் ஃபீல் பண்ண போதே தெரியலையா அது பிளாஷ்பேக்னு. ஐயோ கடவுளே, பிளாஷ்பேக்ல என்னதெல்லாம் இருக்க போகுதோ. வாய் மூடுங்க 2 பேரும். உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க அந்த பாசனேஸ்தோட இருந்தா தெரியும். என்ன சந்தியா, இவங்களும் சூடு சொரணை இல்லாதவங்க. அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல புரியாது. இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், இவனுக்கு நீ தான் முதல் அம்மா, அதுக்கப்புறம் தான் அண்ணா. அந்த நிலா எவ்வளவு அழகா இருக்குல. நல்லா தான் இருக்கு. அக்கா, என்ன உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? என்ன இப்படி கேக்குதா? எனக்கு ரொம்ப பிடிச்சதே ஒண்ணுதானே. ஏன்னா நீ தான் எல்லா விஷயத்துலயுமே அக்கா கூட ஒத்து போவே. தெரியும். ஆனா பெரிய பிள்ளைங்களா ஆயிட்டா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்போ நம்மளோட பாசம்லாம் இல்லாம போய்டுல. நம்ம 2 பேர் பிரிஞ்சிருவோம். நீ வேற ஒரு பக்கம், நான் வேற ஒரு பக்கம் போயிடுவோம்ல. ஆமா, இப்ப இருக்கிற ஒரு பாசம் கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா இருக்காதுல்ல. அது எல்லாமே உண்மைதான். ஏன் உனக்கு குழந்தை பிறந்தா கூட என்னால வந்து பார்க்க முடியாதுல்ல. அக்கா, எனக்கு ஒரு ஆசை. எப்படி இருந்தாலும் எனக்கு முன்னாடி உனக்கு தான் முதல்ல கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ உனக்கு குழந்தை பிறக்கும்ல. அப்போ உன்னோட குழந்தைக்கு நான் தான் முதல்ல அம்மா, அதுக்கப்புறம் தான் நீ. அது எப்படிடி? குழந்தை நான் தானே பெத்துக்குவேன், அப்புறம் எப்படி நீ அம்மாவ? இல்லக்கா, உனக்கு தெரியல. இப்போ நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கோம். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருவோம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்ம 2 பேரும் பிரியாம இருக்கணும், எப்போதுமே நம்ம பாசம் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா உன்னோட குழந்தைக்கு நான் தான் முதல் அம்மா. முதல்ல என்னதான் அம்மான்னு கூப்பிடணும், அதுக்கப்புறம் தான் உன்னை அம்மான்னு கூப்பிடணும். நான் சித்தியா இருக்க விரும்ப மாட்டேக்கா, அம்மாவா இருக்கதான் விரும்புறேன். அக்கா மேல அவ்வளவு பாசமா உனக்கு? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. யாரை நான் மிஸ் பண்ணனோ இல்லையோ, பெரிய பிள்ளைங்களா ஆனதுக்கு அப்புறம் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்போ உன் குழந்தை எப்ப உன்னை அம்மான்னு கூப்பிட்டாலும் முதல்ல என்ன அம்மான்னு கூப்பிடுற ஞாபகம் உனக்கு வரும்ல. அப்போ நீ எப்போதுமே மிருதுலாவை மறக்க மாட்டல்ல. அதனால தான் அப்படி சொன்னேன். அப்பா, இப்படி யோசிக்கிற? இல்லக்கா, கொஞ்சம் கொஞ்சம் தோணும். ஒருவேளை அக்காக்கு முன்னாடி உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா சொல்றேன். ஒருவேளை அப்படி ஆச்சுன்னா நீ முதல்ல அம்மா ஆகிட்டனா உன்னோட குழந்தைக்கு அக்கா பெரியமால, அப்ப என்ன அம்மான்னு கூப்பிடலாமா? அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் சொல்றேன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அப்படியே உனக்கு முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். என்ன, உனக்கு தான் முதல்ல கல்யாணம் நடக்கும், அதே மாதிரி உனக்கு தான் முதல்ல குழந்தை பிறக்கும். நீ குழந்தை பெற்றுக்கிற வரைக்கும் ஒருவேளை எனக்கு கல்யாணமே ஆனா நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன். முதல்ல உன் குழந்தை என்ன வாயால் அம்மான்னு கூப்பிடுற வரைக்கும் நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன். ஒருவேளை பெற்றுக்கிட்டேன்னா நிச்சயம் பண்ண மாட்டேன். இது
அதுதாக்கா மிதிலாக்கு வேணும். நடக்கும்ல சொல்லுக்கா. அந்த நிலாவை பாரு, யாரையுமே எதிர்பார்க்காம தனிமையில ஒரு வாழ்க்கையை வாழும். ஆனா இந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்குது. அதே மாதிரி உன் வாழ்க்கையில நீ ஆசைப்படுறத நடத்தி வைக்கிறதுக்கு தான் அக்கா இருக்கேன். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி என்ன அம்மானு கூப்பிடுறதுக்கு உங்களை தான் முதல்ல அம்மானு கூப்பிடுவாங்க. நான் கிடையாது முதலம்மா, நீங்க தான் முதலம்மா. அதுக்கப்புறம் தான் குழந்தைய பெத்தவங்க அம்மா. ஐ லவ் யூ அக்கா. தன்முகம் பார் உன் பாதம் தொழுது ஆராரிராரோ 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 ஆராரிரோ. பாரா அனி நிஜமாவே செம்ம. ஆனா அப்போ நினைச்சு பார்க்கல ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்கு தான் வருவோம்னு. அப்போ விளையாட்டு போக்குல தான் சொன்னேன். இப்ப வரைக்கும் அப்படியே சந்தியா ஃபாலோ பண்ற. நீ அதை மறந்துடுவேன்னு நினைச்ச சந்தியா. எருமை, நான் எப்படி மறப்பேன்? அன்னைக்கு தெரியல ரெண்டு பேரும் ஒன்னா தான் வாழ போறோம்னு. ஆனா என்னைக்கா இருந்தாலும் நீ தாண்டி முதலம்மா, அதுக்கப்புறம் தான் நான். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் பிரெக்னெண்டா இருந்ததை கூட வெளியே சொல்லல. ஏன்னா ஒருவேளை நீ முதல்ல பிரெக்னென்ட் ஆயிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்னு அன்னைக்கு கேட்டேன்ல. ஒருவேளை அப்படி சொல்லிட்டா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அதனாலதான் நான் சொல்லவே இல்லை. கடைசியில ஓ பாசம் தாண்டி ஜெயிச்சிருச்சு. இல்ல, ஓ பாசம் தான் ஜெயிச்சிருக்கு, ஏன் பாசம் இல்ல. நான் என்னடி சொல்ல போறேன்? அன்னைக்கு சின்ன பிள்ளையில விளையாட்டா பேசுனது நீ அது இவ்வளவு சீரியஸா எடுத்துப்பேன்னு நினைக்கல. ஐ லவ் யூ மிருதுலா. ஐ லவ் யூ டு. டே அண்ணா பையா, லவ் யூ ஆண்டா. நீ மூடு எவ்வளவு எமோஷனலா போயிட்டு இருக்கு. ஏன்டா அப்படி பண்ற? உனக்கு எமோஷனல் என்னன்னே தெரியாது. எனக்கு மருதலா நீங்க சொல்றீங்களா? சரி சரி சரி, பிளாஷ்பேக்ல முடிஞ்சு போச்சு, அழுகே நிறுத்துங்கம்மா. ஆனா நல்லா தான் இருந்துச்சு. என்னடா சரிண்ணே, என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சுல்ல. ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓடிடலாமான்னு நினைச்சுட்டா. அன்னி கேட்டீங்களா? ஓடிடலாமான்னு பார்த்தானோ. ரெண்டு பேரும் இவ்வளவு எமோஷனலா பேசிட்டு இருக்கோம். ரெண்டு பேரும் வெளியே போங்க. சரிங்க அண்ணி, சாரி மன்னிச்சுக்கங்க. சரணமா சட்டை சொல்லிட்டு வெளியே போலாம். சரி சரி, ஃபீல் பண்ணாதீங்க. எங்க இருந்தாலும் நீதான் முதல் அம்மா, சரியா? அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான். அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் பொண்ணு. நாள்தோறும் இங்கு பண்டிகை நம் வானில் பான வேடி. இது போல சொந்தம் தந்த இறைவாவா நன்றி சொல்கி. உனக்கேதும் சோகம் தோன்றி இங்கே வா இன்பம் தருகிறேன். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். ஏய், நீ எப்படி இல்லைங்க? அதுக்குள்ள எப்படி உன்னை விட்டாங்க? ஹஸ்பண்ட், இது எல்லாத்துக்கும் நீயும் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஆனா என்கிட்ட இருக்க இன்ஃப்ளூயன்ஸனை வச்சு நான் வெளியே வந்துட்டேன். பிகாஸ் எனக்கு டைம் இல்லை. நாளைக்கு நான் சிங்கப்பூர் கிளம்பணும். ஸோ கொஞ்சம் பணத்தை தள்ளுன வெளியே விட்டாங்க. இந்த நாடெல்லாம் ஒரு நாள் உருப்படாதுடி. ஏன்னா காசு கொடுத்தா என்ன வேணும்னாலும் செய்யற உலகம் அது. அதனாலதான் உன்ன மாதிரி குற்றவாளிகள் எல்லாம் தப்பிச்சிட்டு இருக்காங்க. ஆனா கேவலத்திலையும் கேவலம் கல்வியை போய் வித்த பத்தியா உனக்கு வேணும். வாய மூடுறா, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காத. என்ன? சரி ஓகே, எனக்கு டைம் இல்லை. நாளைக்கு நான் சிங்கப்பூர் கிளம்பணும். அப்புறம் உன் எக்ஸ் ஊர்ல இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஏன் அவ எங்க இருக்கான்னு பார்த்து போய் வாழ்க்கை கெடுக்கலான்னு முடிவு எடுத்துட்டியா? சேச்சே, இனிலாம் அதை நான் பண்ண மாட்டேன். வேறுக்கு நீ அவன் நிம்மதி இல்லாம தான் சுத்திட்டு இருக்கா. நான் நினைச்சேன் இன்னமும் கூட அவளை நிம்மதி இல்லாம பண்ணுவேன். ஓ சரி சரி, நீ நினைச்சிட்டு இருக்க எல்லாமே நம்ம செய்யறதுதான், நம்ம பண்றது மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. கண்டிப்பா நீ அழியத்தான் போற. அழியறதுக்கான காலம் சீக்கிரமாவே வந்துட்டு இருக்கு. ஓ அப்படியா? தத்துவம் நல்லா பேசுற. எங்க பேச கத்துக்கிட்ட? நக்கலு, நான் இப்ப பேசுறதுல தத்துவ மாதிரி தெரியும். ஆனா ஒரு நாள் நீ மாற்றப்பதான் உனக்கு எல்லாமே புரியும். சரி சரி, நீ பேசுற கதையெல்லாம் காது கொடுத்து கேட்குற அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது. அதுக்கு டியூரேஷனும் கிடையாது. ஸோ இப்போ நான் சிங்கப்பூர் வேற கிளம்பணும். அதுக்கான பேக்கிங் வேலையை பார்க்கணும். ஏன்னா டென்டர்ல நாளைக்கு. அடுத்த சொத்துல உன்னால என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன். ஆனா அடுத்தவங்க நிம்மதியில விளையாடுறது அவ்வளவு ஈஸி இல்லை. பார்க்கும்போது நிம்மதி இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும். அதை விட பயங்கர தண்டனை உனக்கு கிடைக்கும். டேய், தத்துவம் பேசுறதை விட்டுட்டு என் கூட சிங்கப்பூருக்கு வர மாதிரி இருந்தா வா. இல்லையா இங்கே கடை. எனக்கு டைம் இல்லை, நான் கிளம்பணும். என்ன? அப்புறம் குழந்தைய கண்டுபிடிக்கிறேன்னு ஏதோ வீர சவால்லாம் விட்ட. இன்னும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, கண்டுபிடி, பார்க்கலாம்.
நான் எதுக்கு கண்டுபிடிக்கணும்? கடவுளே சரியான நேரத்துல சரியான இடத்துல கொண்டு போய் சேர்த்துருவாரு. என்ன அதை நான் எதுவும் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. பார்க்க தானே போறேன். அவ்வளோ கான்ஃபிடென்ட், பார்த்துருவோம். போடி. என்னாதிரா? விஜய், இது வரைக்கும் நான் ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கவே இல்லை. நான் இது வரைக்கும் யோசிச்சதெல்லாம் நம்ம குழந்தை நம்மளை விட்டு போயிருச்சுங்கிறத மட்டும்தான் நான் யோசிச்சனே தவிர அது எப்படி போச்சு, எதனால போச்சு, யார் எடுத்திருப்பா அப்படின்னு எதையுமே நான் யோசிக்கல. காரணம் என் மைண்டு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்ததுனால. ஆனால் விஜய், இப்போ யோசிச்சு பார்க்கும்போது நிறைய பேர் மேலே எனக்கு சந்தேகம் வருது. எனக்குள்ளே இருக்கிற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு டெலிவரியான ஹாஸ்பிட்டலுக்கு போய் சர்ச் பண்ணால் மட்டும்தான் முடியும். அதான் ஏற்கனவே பண்ணமே, அப்போதான் டாக்டர் எதுவுமே இல்லைன்னு சொல்லி முடிச்சிட்டாங்களே. விஜய், நல்லா நோட் பண்ணுங்க. அப்போ நமக்கு 2 குழந்தை பிறந்துச்சாங்கிற டவுட்ல தான் நம்ம போய் அங்க விசாரிச்சோம். ஆனா இப்போ கன்ஃபார்மாவே தெரியும் நமக்கு பிறந்தது 2 குழந்தை தான். அதுல கனி மட்டும் நம்ம கிட்ட இருக்கா, இன்னொரு குழந்தை எங்க போச்சுன்னு தெரியல. இதுல இருந்து என்ன தெரியுது? குழந்தைங்க பிறந்த 2 வருஷத்துல நம்மள எந்த ஒரு டிஸ்டர்புமே அவங்க பண்ணல. ஆனா இப்போ ரீசன்ட் டேஸ்ல தான் நம்மளோட நிம்மதியை கெடுக்கிறதுக்காக யாரோ ஒருத்தர் பண்ற வேலை மாதிரி தெரியுது. கரெக்ட் தான், பட் இது யாரா இருக்கும்? கண்டிப்பா விஜய், நான் அடிச்சு சொல்லுவேன். இத யாரோ நம்மள யாரோ தொந்தரவு பண்றதுக்காக இதை பண்றாங்க. நம்ம நிம்மதியை கெடுத்து நம்ம லைஃப்ல ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாதிரி காமிச்சு சுத்தமா உடஞ்சி இருக்கிற மாதிரி நம்மள மாத்தணுங்கிறதுக்காக யாரோ பண்ற பெரிய வேலைன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. கண்டிப்பா நம்மள லோன்லியா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக தான் இதை பண்றாங்க. அவங்களோட ப்ளஸ் நம்ம லோன்லியா ஃபீல் பண்ணணுங்கிறது, எல்லாத்தையும் இழந்துட்டோம், எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நம்ம நினைக்கணுங்கிறது. ஆனால் நம்மளோட மைனஸ் அவங்க நினைக்கிறது மாதிரியே நாம் அதுக்கு ரியாக்ட் பண்ணணுங்கிறது. விஜய், இது வரைக்கும் நான் அழுதுட்டு இருந்திருக்கேன். இனி அப்படி நான் அழுக மாட்டேன் விஜய். எனக்குள்ள 1000 வலி இருக்குது, அது உள்ளே இருக்கட்டும். ஆனால் என் குழந்தைய தேடுறதுக்கான ப்ராசஸில் தான் இப்போ நான் இறங்கணும்னு இருக்கேன். இங்க எப்படி சொல்ற ஆதிரா? ஆனா அங்க போனோம்னு மனசு விட்டு அழுகிறியே. இல்லை விஜய், நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். என்னால் முடியும். நான் ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக நம்ம குழந்தைய நம்ம கண்டுபிடிக்கலாம். முதல்ல இந்த ப்ராப்ளம் எங்கேருந்து கிரியேட் ஆச்சுன்னு யோசிக்கணும் விஜய். கண்டிப்பாக நமக்கான கேள்விக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் பதில் கிடைக்கும். இப்போ நம்ம ஃபேமிலி எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டலில் தானே இருக்காங்க. இப்போவே ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுங்க, நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம். அங்க போனா நமக்கு ஏதாவது ஆன்சர் கிடைக்கும்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக விஜய், கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம ட்ரை பண்ணணும். இது வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணாமல் இருந்துட்டோம். கண்டிப்பாக இதுக்குள்ளே ஏதாவது நடந்திருக்கணும் விஜய். நடந்திருக்காம நம்ம குழந்தை நம்ம கையை விட்டு போயிருக்காது. முதல்ல இது யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும் விஜய். அதை கண்டுபிடிச்சாதான் அடுத்து என்ன நடந்துச்சு, எப்படி நம்ம குழந்தை நம்மளை விட்டு போச்சுன்னு நம்மளால யோசிச்சு பார்க்க முடியும். ப்ளீஸ் விஜய். புரியுது. சரி, ஓகே, நீ ஒன்றும் வரி பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பா இதில் மட்டும் நான் நினச்சவங்க சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு காலந்தோறும் மன்னிப்பு கிடையாது, மன்னிக்கவே மாட்டேன். ஒவ்வொரு நாளும் மனசு நொந்து நொந்து வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் நான் அனுபவிக்கிற அத்தனை கொடுமையும் அவங்க அனுபவிக்கணும். அப்பனாதான் ஒரு தாய்கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சதோட வலி என்னன்னு அவங்களுக்கு புரியும். கண்டிப்பாக நடக்கணும் விஜய். இதை நடந்தாதான் நான் நிம்மதியாக இருப்பேன். சரி சரி, நீ லோன்லியா ஃபீல் பண்ணாத, நம்ம கண்டுபிடிக்கலாம். நீ தைரியமா இரு. என்ன, நான் போய் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துடுறேன். உனக்கும் எனக்கும் என்னென்ன கனவுகள், அது நடக்கும் வரைக்கும் என்னென்ன உணர்வுகள். இங்கு ஏழை காணும் கனவு 100 நடக்கும். அதை நம்பி நம்பித்தானே நம் நாட்கள் இங்கு போகும். அழகு போகும் வழிகள் பல புதிது சொல்லும். ஏய், ரொம்ப தாண்டி பண்ற. யாரு? நான் ரொம்ப பண்றேன்? என் அக்கா பேச பேச ரொம்ப ஓவரா பேசுறேன். சரிமா தாயே, தெரியாம பேசிட்டேன். என்ன அவனும் பிரேக்கப்னு சொல்லிட்டு வர? மூஞ்ச பார்த்தா எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருது. இந்த உலகத்துல என்னால கன்வின்ஸ் பண்ண முடியாத ஒரு ஆள்னா அது நீ மட்டும் தாண்டி. அப்போ நீ எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணாலும் நான் கன்வின்ஸே ஆக மாட்டேன்னு சொல்ற. அப்படி இல்ல, அது எப்படி இல்ல? சரி சரி சரி, நான் இப்ப எதுவும் சொல்லல. என்ன பாத்தியா காலம் எவ்வளோ வேகமா ஓடுதுன்னு. இப்போ என் பெரிய அக்காவும் ப்ரெக்னென்ட் ஆயிட்டா. என் வீட்டில் பிறந்த எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி எல்லாருக்கும் குழந்தை பிறக்க போகுது. ஆனால் நமக்கு என்ன கல்யாணமே ஆகலை. என்னதான் சார் முடியல இருக்கீங்க? இங்க பாரு, எல்லாரோட சம்மதத்தோட கல்யாணம் பண்றதுலதான் கல்யாண வாழ்க்கையே இருக்கு. ஓஹோ, ரொம்ப இழுக்காதடி. என்ன, சரி ஓகே, அடிக்கடி இப்படி அடுத்தவங்க சண்டை மூட்டி விடுறதை என் மேல ஸ்கோப் எடுத்து போக கூடாது. நீ கோவர மாதிரி பேசினா நான் அப்படிதான் பேசுவேன். சரிடியம்மா, இனிமே அப்படி பேசல. சரி வா, அக்காவோட குழந்தைய போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆனா குழந்தை இன்குபேட்டர்ல இருக்கு, இப்பதான் கொண்டு போய் வச்சுட்டு வந்தாங்களாம். சரி, அங்கேயே போய் பார்க்கலாம். கிளம்பியாச்சா? இன்னொரு 1/2 மணி நேரத்தில் ஃப்ளைட். சரி, அதுக்குள்ளே உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான்.
மூஞ்சி ஏண்டி இப்படி வச்சிருக்க? போகும்போது இப்படியா வச்சிருப்ப? நீ இந்த இடத்துல இருந்து பாரு, அப்படின்னாதான் பெயின் என்னன்னு புரியும். ஏய் இப்போ என்ன 1 மந்த் தானே, போனதும் ரிட்டர்ன் வந்துடுவாரு. என்ன நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம பார்த்துக்கலாம். குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டியா? இப்போதான் நர்ஸ் கொண்டு வந்தாங்க, தூங்க வச்சிருக்காங்க. சரி சரி, நல்லபடியாக வழி அனுப்பு. பார்த்து போயிட்டு வா. போனதும் கால் பண்ணு. வேலைன்னு சாப்பிடாம இருக்காத, ஒழுங்கா உடம்ப பார்த்துக்கோ. உன்னை அனுப்புறதுக்கு எனக்கு மனசே இல்லை, ஆனால் இது நீ தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைங்கிறதுனால தான் இப்போ உன்னை அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா இப்போது நம்ம குழந்தையும் இப்படி ஒரு சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டலில், நானும் இங்கே தான் ஒரு வாரம் இருக்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் குழந்தைய ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு தூக்கிட்டு போக முடியும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வர ட்ரை பண்ணு. கேர்ஃபுல்லாக இரு. நான் என்ன பார்த்துக்குவேன், நீ தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா குழந்தை பிறந்துச்சுன்னு ரொம்ப அசால்ட்டாக இருக்காத. அவனுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்த்து பண்ணு. உன்னை பார்த்துக்கிறதுக்கு எல்லாரும் இருக்காங்க. மிருதுலா, உங்கள் 2 பேத்துக்கும் நடுவில் இருந்த அந்த ஃப்ளாஷ்பேக்லேயே நீ எங்கள் குழந்தைய எந்த அளவுக்கு விரும்புகிறேன்னு எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுது. அதனால் நம்பி தைரியமாக விட்டுட்டு போகிறேன். இப்போதைக்கு அவனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். கொஞ்சம் குழந்தையும் இவளையும் சேஃபாக பார்த்துக்கோங்க. இதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, நாங்கள் பார்த்துக்குவோம். அம்மா அத்தை எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டேன், எல்லாரும் உன்னை பார்த்துப்பாங்க. நீ கவனமா இரு, ஓகேவா? நான் என்ன பார்த்துக்கிறேன், நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அண்ணி, அவன் 1000 எது சொன்னாலும் சரி, உங்களை பார்த்துக்கிறதுக்கே நாங்கள் இங்கே இருந்தாலும் அவன் மனசு முழுக்க இங்கே தான் இருக்கும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன் நல்லபடியாக போயிட்டு வருவான். நாங்களும் இருக்கோம்ல, பார்த்துக்குறோம். வேலைக்கு சாப்பிடு, குழந்தைக்கு ஒழுங்கா ஃபீட் பண்ண. குழந்தைக்கு ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம்னாலும் உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து என்ன ஏதுன்னு பாரு. அவன் கொஞ்சம் நல்லா கண் முழிச்சு எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு அடிக்கடி வீடியோ கால் பண்ண. அவனை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே இல்லை, ஆனால் என் சூழ்நிலை அப்படி இருக்கு. அதனால இப்போ நான் கிளம்புறேன். சொல்ல முடியாது, சிங்கப்பூர் போயிட்டு திரும்ப வரும்போது என்ன வேணும்னாலும் அதிசயம் நடக்கலாம். ஸோ கேர்ஃபுல்லாக. இந்த வேலையில் நான் உனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது, அதை மறந்துடாத. அதை நான் எப்போதுமே மறக்க மாட்டேன், அது என் மைண்டுக்குள்ளே தான் இருக்குது. சரி ஓகே, நான் போயிட்டு வரட்டா? தைரியமாக இருக்கணும். வெண்ணிலவு சாரணி வீசும் குளிர் காதலி ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ கொட்டும் பனி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் மண்ணில் தோகையாகும் காலம் நீ. எங்கே ரோல் என்றாலும் அங்கே ஒளி நீதானே, கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே. சரணு, டைம் ஆச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே டைம் வந்து கீப் அப் பண்ண முடியல, பயங்கரமான தலைவலி. சரி, ஸ்டோரி முடிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து வீடியோ ரெகுலர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, ஆல்மோஸ்ட் ஸ்டோரியோட எண்டிங் வந்துட்டோம். சம் பீப்புள்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, மிருதுலாவோட ப்ரெக்னென்சி அந்த டெலிவரி இதெல்லாம் வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் ஒரு ஃபிக்ஸ்டில் வந்து ஸ்டோரியை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதெல்லாம் என்னால் காட்ட முடியுமான்னு தெரியல. ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து மெயின் லீடுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறது, அதாவது இப்போ முன்னோக்கி போயிட்டுருக்க ஸ்டோரின்னு பார்த்தாக்கா விஜய் ஆதிரா அவங்களோட குழந்தைகிட்ட 2வது குழந்தைகிட்ட சேரணும். இப்போ அதை நோக்கி தான் அட்மின் வந்து கதையை மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது முடிஞ்சதுன்னா கதையும் முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன். சரி, இன்றைக்கி வந்து ஃபுல்லாக என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அதனால தான் வந்து நான் பாதியிலே முடிச்சுக்கிட்டேன் வீடியோவை. வேறு ஏதாவது உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா தாராளமாக கேளுங்க. இன்னும் 7 எபிசோட்ஸ் தான் இருக்குது. 7 எபிசோட்ஸ்குள்ளே என்னால் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நான் கவர் பண்ணுறேன். பிகாஸ் வந்து ஸ்டோரி கிடையாது, ஸ்டோரி இல்லாமல் எனக்கும் வீடியோ எடுக்க பிடிக்காது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சொல்லப்போனால் ஸ்டோரி முடிக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்காகவே எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ வந்து அதுக்கு மேலே எப்படி இழுத்துட்டு போக முடியும், அதனால் வந்து தான் அப்படி முடிவெடுத்தேன். அதாவது அதுக்காக வந்து இதில் கிடையாது, புது ஸ்டோரி எடுத்துகிட்டு வரணும், உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வமும் ஒரு சைடு இருக்குது. அதுக்கான வேலைகளையும் சைட் பை சைடாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால ரொம்ப டயர்டாயிடுறேன். என்னால் ஒரு நாளைக்கு ஒன்றுமே பண்ண முடியல. அதனால தான் வந்து டைம் கம்மி பண்ணிவிட்டேன். இன்றைக்கி சுத்தமாக முடியல, ரொம்ப தலைவலிப்பா, அதனால தான் வீடியோ டைமிங்கை கம்மி பண்ணிட்டேன். சரி ஓகே, கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கலாம்.
அப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரி வந்து ஃபேமிலி ஸ்டோரியான்னு கேட்பீங்க. அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது வந்து நான் கொண்டு வர டைட்டிலே உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முடியல, அதனால தான் உங்ககிட்ட சொல்லணும்னு வந்தேன். மற்ற நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். என்னால் ஃபுல்லாக பண்ண முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் எப்படியாவது ட்ரை பண்ணி எடுத்துடுறேன். சப்போஸ் என்னால் முடியலன்னா யாரும் கோச்சிக்காதீங்க. ஏன்னா அது இந்த வந்து எடிட்டிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எடிட் பண்ணவே முடியல. முன்ன மாதிரி உட்காந்து எடிட்டிங்க்கு ஃபோக்கஸாக என்னால் பண்ண முடியல. அந்த அளவுக்கு தலை கண்ணு எல்லாம் வலிக்குது. வாய்ஸே வந்து ஃபோனை பார்த்து பேச முடியாது, எங்கேயாவது பார்த்து தான் பேசணும். ஃப்ரேம் மட்டும் தான் ஃபோனை பார்த்து போடுற மாதிரி இருக்கு. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். டடா, பை பாய். உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கருத்து கேட்கணும், ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. கமெண்ட்டுக்கு வந்து அந்த கமெண்ட்டுக்கு வந்து நான் இந்த மாதிரி வீடியோ எண்டில் வந்து நான் பேசி உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.